நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உறவினர்களே. தீமைக்கும் நன்மைக்கும் நாமும் தான் காரணம். கோபம் வருவதும் பின்னர் அந்த கோபம் தணிவதும் நம் கையில்தான் உள்ளது. வாழ்க்கை முழுவதும் இனிமையானது என்றும் கருதிவிட முடியாது. அதே நேரத்தில் துன்பமயமானது என்றும் நாம் முடிவு கட்டிவிட முடியாது. வானிலிருந்து விழுகிற மலைத்துளி மலைகளில் பட்டு காடுகளில் தவழ்ந்து அருவிகளிலே கொட்டி நீரோடைகளிலே அங்கும் இங்கும் சிந்தி சிதறி ஓடுகிறது. அவ்வாறு ஓடும் பொழுது அதிலே மிதக்கும் ஒரு சிறிய கட்டை போன்றது தான் நம் வாழ்க்கை. வாழ்க்கை போகிற போக்கிலே நாம் செல்ல வேண்டிய சூழல் வரும். வாய்ப்புள்ளவர்கள் வசதி அடைவதும் வாய்ப்பற்றவர்கள் ஏழ்மை நிலை அடைவதும் அதன் வழியே வரக்கூடிய ஒரு வாழ்வியல் அனுபவம். அதனால் இவர் பெரியவர், வசதி படைத்தவர், சிறந்தவர் என்று அவரை வியந்து பார்ப்பதும், இவர் நம்மை விட வசதி குறைவானவர், நம்மை விட சிறியவர் என்று இகழ்ச்சியான பார்வை பார்ப்பதும் நம்முடைய அறியாமையே. இந்த அற்புதமான கருத்தை புறநானூறு குறிப்பிடுகிறது. 192வது பாடலில் இந்த வாழ்க்கை தத்துவத்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தொடங்கி பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்ற வரிகளால் நிறைவு செய்கிறது. படிப்போம், பயன்பெறுவோம், வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வோம். நன்றி.